Hey guys, என் பேர் DJ Cave and என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு ஷோ, அதாவது நீங்கள் ஒரு பிகினர் டிஜியோ இன்டர்மீடியட் லெவல் டிஜியோ இருக்கிறச்ச நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் ஒரு ஷோ ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து திடீர்னு வந்து உங்களோட பாஸ்ட் ஃபுட்டேஜஸ் இருக்கா, சாம்பிள் வீடியோஸ் இருக்கா, நீங்கள் முன்னாடி பண்ண ஷோவோட வீடியோஸ் இருக்கா, அதை பார்க்கணுன்றாங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை வந்து நீங்கள் எதுவுமே வீடியோ எடுக்கல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை நம்பாமல் அவங்க அந்த டீலே வந்து உங்களுக்கு கைவிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா? ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் பார்த்திங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த பேர் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க முன்னாடி. ஸோ கான்டென்ட் கிரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வந்து நம்ம வந்து பண்ண ஷோவோட வீடியோலாம் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணச்சு அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, ரீல்ஸ் லைக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வைரலாக போகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ வைரலாக போகிறதுல உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய சிம்பிளாக சொன்ன போனால் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க அண்ட் உங்களுக்கு ஷோஸும் வரும். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸு ஹூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அண்ட் நிறைய கான்டென்ட் போடுறவங்ககிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எஸ் இதில் வந்து நிறைய ட்ரூத் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நானே பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கான்டென்ட் போடுறச்சு எனக்கு வந்து இன்னும் நிறைய ரீச் ஆகி எனக்கு புது கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ என்றைக்குமே வந்து அந்த நம்ம கான்டென்ட் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் வந்து என் கிளைண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்குறச்சு, எப்படி என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வந்து கேட்குறச்சு, இல்லை நான் ரொம்ப நாள் முன்னாடி உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்தேன், இல்லாட்டி உங்களோட ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணது 2 million வியூஸ் வந்திருக்கு, அதை நான் பார்த்து நான் உங்களோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் கிளப்பில் வந்து ப்ளே பண்ணுங்கள், என்னோட வெட்டிங்கில் வந்து ப்ளே பண்ணுங்கள், என்னோட கார்ப்பரேட் பார்ட்டியில் வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து கார்ப்பரேட் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுவாங்களோ அதுக்கும் எனக்கு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கான்டென்ட்டுங்க. ஸோ இதெல்லாம் கான்டென்ட்னா சிம்பிளாக நம்ம ஃபோன் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனில் கூட ஷூட் பண்ணலாம். நிறைய ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. வெறும் ஃபோன், ஒரு நல்ல ஃபோன் இருந்ததுன்னா 4Kயில் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிங்கன்னா அதை வந்து சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணது முன்னாடி 1080க்கு மாற்றிடுங்க. 4K மட்டும் அப்லோட் பண்ணாதீங்க. 1080க்கு மாற்றிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட ஒரு ப்ரூஃப் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ரூஃப்னா எதுக்கு, நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட உங்களோட கிளைண்ட் கேட்குறச்சு நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் லிங்க்கை. சரி, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வீடியோ கூட உங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் வந்து நிறைய பிகினர் டிஜேஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி அதுக்கு ஒரு கேமரா கார்டு ஒரு க்ரூ தேவைன்னு. இல்லை, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க வந்து உங்களுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்யூப்மெண்ட் சஜஷன்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எக்யூப்மெண்ட் சஜஷன் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் நான் வந்து ஆஸ்மோ பாக்கெட் பிராண்ட்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து GoPro சீரீஸ், இதுவும் கேமரா தான். ஸோ கேமரா நம்ம எவ்வளோக்குள்ள முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கேமராவுக்கு ட்ரைபாட் தேவை. ஸோ நம்ம ஃபோனும் யூஸ் பண்ணலாம். ஃபோன் யூஸ் பண்ணுறச்சு ஃபோன் டைப் கிம்பிள் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே, அதுவும் வந்து DJI கம்பெனிலேருந்து நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேமரா, ஓகே, கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு கேமரா சோனி பிராண்டில் வந்து நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஷூட் பண்ணுற அந்த வீடியோ வந்து சோனி கேமரா தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய ஃபோன்லேருந்து தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபோனே போதும். பட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிங்கன்னா நல்லது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபோன் இருந்தாலே உங்களுக்கு 90% வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன் நீங்கள் வந்து ஷோவில் ப்ளே பண்ணச்ச உங்களுக்கு அந்த இன்டர்னல் மைக்கே போதும். ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், கேமராவில் ஷூட் பண்ணுறச்சு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வரும். ஃபோனில் வந்து உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வராது. ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஃபோனில் ஷூட் பண்ணுறச்சு. உங்களுக்கு ஆடியோவும் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஷோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணால் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்து வச்சுருந்தீங்கன்னா, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மிக்சிங்கெல்லாம் நீங்கள் வந்து லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. ஆனால் சிம்பிளாக சொல்ல போனால் ஜஸ்ட் ஷூட்டிங் ஃப்ரம் த ஃபோன் வெர்டிக்கல் மோடில் வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அதே சமயத்தில் ரீல்ஸ்க்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாரிசான்டல் மோடில் கூட நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இது வந்து ஹாரிசான்டல் மோட், இது வந்து யூடியூப். ஸோ யூடியூப்லேயும் நீங்கள் கண்டென்ட் போடலாம். ஸோ யூடியூப்பில் கண்டென்ட் போடச்சு யூடியூப் ஷார்ட்ஸ், அப்புறம் யூடியூப் வீடியோ,
அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் டேக் கேர் அண்ட் கான்டென்ட், ப்ளீஸ் கிரியேட் கான்டென்ட். ஏன்னா அதுதான் வந்து 2025 என்டர் ஆகும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். திஸ் DJ Cave from Scratch Lab DJ Academy signing out.